வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் யூடியூப் சேனல்களுக்கும் முதல்ல என்னோடய வணக்கம். உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வந்ததுக்கு. இன்றைக்கி நம்ம இங்கே சந்திச்சிருக்கோம்னா அதுக்கு காரணம் என்னென்னா, போலீஸ் ஃபேமிலி அப்படின்ற திரைப்படத்தை ஆன் த டேபிள் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் ஒரு 70 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றிகரமாக ஓடி மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்று நல்ல ஒரு கடந்த வாரம் வந்த ஒரு 7 படங்களில் முதல் படமாக நம்மளோட விமர்சனம் தான் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்கணுன்னா இந்த படம் பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு ரிவ்யூ வந்திருக்கு. இது எப்படின்னா, மலையாள படத்துக்கு ஈக்குவலாக அதை விட சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ அழகாக எல்லா நடிகர்களும் நல்லா நேர்த்தியாக நடித்து, எல்லா டெக்னீஷியன்களும் அவ்வளோ அருமையாக ஒத்துழைச்சு, ரொம்ப முக்கியமாக இயக்குனர் நல்ல ஒரு கதை அம்சத்தோட நல்ல கண்டென்ட்டோட வெளிவந்திருக்க இந்த படம் போலீஸ் ஃபேமிலி. அதோட சக்ஸஸ் மீட்டுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். முதல்ல உங்களை எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு இந்த அளவுக்கு பத்திரிகையிலேருந்து ரொம்ப ஊக்குவிச்சு டே 1லேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டர் வெளியிட்டதுலேருந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய டிவி சேனல்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி கடைசியாக ஒரு ஃபங்க்ஷன் சக்ஸஸ் மீட் வரைக்கும் எங்களை கொண்டாந்து உட்கார வச்சுருக்கீங்கன்னா அது உங்களோட கையில், உங்களோட திறமை, உங்களோட ஒத்துழைப்புனால தான். ஏன்னா அது ஒரு நல்ல கண்டென்ட்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது உங்களோட தலையாய கடமையாக நீங்கள் கருதி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாக்அப் டெத்துக்கு பின்னணியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எடுத்து சொல்கிற ஒரு படம் தான் இது. அந்த லாக்அப் டெத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், பிரச்சனைகளில் எப்படி அந்த ஸ்டேஷனில் இருக்க போலீஸ்காரர்களும் அவங்களோட ஃபேமிலியும் எப்படி பாதிக்கப்படுது, அதுக்கு பின்னாடி அவங்கள எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. அதில் எவ்வளோ இழப்பீடு வருது, அதை எப்படி சமாளித்து அவங்க தன்னோட பணிகளை செய்கிறாங்கன்றதான் இதோட முக்கிய ஒரு ஒரு மெசேஜ். என்ன சொல்லியிருக்கோம்னா, மன்னிக்கும் மனம் உள்ள ஒருத்தன் தான் தைரியசாலி. அவனால தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த பழிவாங்கும் எண்ணத்தை கொண்டு போக முடியாமல் நிப்பாட்ட முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். மன்னிக்கும் மனம் உள்ள ஒரு மனிதனுக்கு பழிவாங்கும் எண்ணத்தை நிப்பாட்டலாம். இல்லாட்டி அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பழிவாங்க எண்ணம் பல பேரை இழந்து தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு ஒரு சிறந்த ஒரு தைரியசாலி மட்டும்தான் அதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிப்பாட்ட முடியும் அப்படின்றது நல்ல கருத்தை டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு டைரக்டர் பாலு அவர் இயக்கியிருக்காரு. இதுக்கு ஃபோட்டோகிராஃபி ஜெயக்குமார் தங்கவேலு, மியூசிக் டைரக்டர் நம்ம ஜெயா கே தாஸ், எடிட்டர் MS செல்வா. அதுக்கப்புறம் நிறைய எல்லா டெக்னீஷியன்ஸும் நம்மளுக்கு நிறையா ஒத்துழைச்சிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் எங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டாக இருந்தது அண்ணன் டெம்பிள் சிட்டி குமார் அண்ணன். அவர் இல்லாட்டி நாங்கள் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தூண் அவர். இதில் அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர், ஒரு போலீஸ் கமிஷனராக இந்த படத்தையே விறுவிறுன்னு கொண்டு போனது டெம்பிள் சிட்டி குமாரனே. அதுக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது போக எங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும், சின்ன சின்ன விஷயத்துலையும் எப்படி பண்ணணும் அவரோட அனுபவத்தையும் அவரோட சினிமா அனுபவங்களையும் எங்களுக்கு ரொம்ப சொல்லி எங்களை இந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டு வந்ததில் அவருக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, ராஜா மலைசாமி நான் ஒரு முக்கியமான ஒரு கதாநாயகன் சொல்லக்கூடாது, கதையின் நாயகனாக இந்த படத்தில் அறிமுகமாகியிருக்கேன். ஒரு எஸ்ஐயா 2 பொண்ணுங்களுக்கு அப்பாவாக இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு அந்த படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதில் எங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் ரோஜன் சொல்லிட்டு இந்த பையன், இவர் ஒரு செகண்ட் லேயரில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. பருத்திவீரன் சரவணன் சார் இதில் மெயின் வில்லன் கேரக்டரு. அவரோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா, பருத்திவீரனுக்கு அப்புறம் அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படம் போலீஸ் ஃபேமிலி. இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் காதல் சுகுமார். அவர் ஒரு ஏட்டு கேரக்டரில் இந்த படத்தை அவ்வளோ சாராம்சமாக, அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக, அவ்வளோ ஒரு சஸ்பென்ஸாக, அவ்வளோ ஒரு நடிப்பில் இந்த படத்தை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. இதில் நம்ம டைரக்டர் சார்கிட்ட சொல்கிறேன், அவரோட ஒப்பீனியன்ஸ் கேட்குறேன். எல்லாருக்கும் வணக்கம்.
என் பேர் பாலு, நான் இந்த படத்துடைய இயக்குனர். இது வந்து சக்ஸஸ் மீட்டு. பொதுவாக சக்ஸஸ் மீட்டு அப்படின்னா பல கோடி வசூலானதுக்கப்புறம் எல்லா நடிகர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெருசாக விமர்சையாக கொண்டாடுவாங்க. இப்போ நாங்கள் சக்ஸஸ் அப்படின்னு நாங்கள் எதை சொல்கிறோம் அப்படின்னா, இது கண்டென்ட்டுக்கான ஒரு வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த படம் வந்து சென்னையை தவிர்த்து மற்ற எல்லா ஊர்கள்லேயுமே நல்லா போச்சு. ஏன்னா சென்னையில் எங்களுக்கு எதிர்பார்த்த அளவில் தியேட்டர்ஸ் கிடைக்கல. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நான் ஒவ்வொரு தேட்டராக போய் பார்த்தேன், காட்சிகளும் எங்களுக்கு சரியான முறையில் அவங்க கொடுக்கல. ஆனால் அதே சமயம் மற்ற ஊர்களில் மதுரை, ராம்நாடு, தூத்துக்குடி இந்த நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எனி டைம் பப்ளிக்கே ஒரு பாதி அளவுக்கு ஃபுல்லானாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பப்ளிக்கே ஓரளவுக்கு தேட்டருக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த போன வாரத்தில் வந்து இப்போ நம்ம படங்களோட ஒரு 5-6 படம் வந்துச்சு. இப்போ ப்ரெஸ்ஸில் எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா படங்களையுமே பார்த்துருவாங்க. பார்த்த ஒரு ப்ரெஸ்ஸில் ஒருத்தர் சொன்னார், வந்த 6 படங்களில் மற்ற படங்களில் மேக்கிங் இருக்குது, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நம்ம படத்தில் அது கொஞ்சம் குறைவு தான், அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆர்டிஸ்ட் வெளியோ இல்லை பட்ஜெட்டோ கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருந்தது. ஆனால் கண்டென்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 2 மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தலைவலியில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. மற்ற படங்களில் ஒரு சில குறைகள் இருந்திருக்கு, அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதை அவங்க சொன்னாங்க, நம்ம படங்கள் ரொம்ப கண்டென்ட் இருக்கிறதுனாலே இந்த படம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அது மற்ற ஊர்களில் தியேட்டரில் ஓடும்போது நான் கவனித்தேன். நான் மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, டெம்பிள் சிட்டி குமாரனை முதல்லையே கொண்டு வந்திருக்கணும். பாதியில் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவர் கொடுத்த நிறைய இன்புட். இப்போ கூட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு ரொம்ப ஏன்னா முதையே நம்ம எல்லாமே பேசியிருக்கலாமே அண்ணன்ட்ட அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு அண்ணன் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்தோம். 2வது, இந்த படங்கள் இங்கே மதுரைகளில் இந்த அளவுக்கு ஒரு பெருசாக எல்லாருக்கிட்டே வரவேற்பு வந்ததுக்கு முக்கிய காரணமும் குமார் அண்ணன் தான். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த படத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் இந்த படத்தில் எனக்காக கடுமையாக உழைச்சவர்னா நம்ம கோடைரக்டர் ஜெயராஜ் அண்ணா, அப்புறம் கேமராமேனு ஜெயக்குமார், எடிட்டர் செல்வா, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அசுந்தேட்ரு, இந்த வசந்த், மோகன், அப்புறம் பிரபு, இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். முக்கியமாக அந்த கதையோட மைய புள்ளியாகவே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த எம்எல்ஏ கேரக்டர் தான். சாந்தகுமார் அவர்கள், தாஸ் சாந்தகுமார், அவரால் இன்றைக்கி வர முடியல. அவர் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இப்போ வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இல்லை, மெசேஜ் ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே ரிவ்யூ கொடுத்தவங்க எல்லாமே படத்தில் மெசேஜ் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த மன்னிக்கிற வந்துட்டு ஆமாம் சார், ஆமாம், எல்லாமே அதை ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. சார், இந்த கேள்விக்கு முன்னாடி சார் ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு வேணாமா? வேணாம், நீங்கள் இதிலே பேசிக்கலாம். வணக்கம், நான் டெம்பிள் சிட்டி குமார். உண்மையிலே மதுரைக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும், அது மதுரையில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் பயங்கர சக்ஸஸாக தான் வந்திருக்கு. அதுலேயும் மதுரைக்காரர்களாக எடுக்கப்பட்ட சினிமா வந்து வேறு லெவலில் தான் வந்திருக்கு. அந்த வரிசையில் தான் நம்ம போலீஸ் ஃபேமிலி. ஏற்கனவே சசிகுமார் வந்து மதுரைக்காரர் தான். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு எடுத்து சமீபத்தில் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தார். அதே மாதிரி உங்கள் போலீஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ராஜா மலைச்சாமி அவர்கள் ஒரு அருமையான சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் அவங்க வந்து முக்கியமான அவங்க சொன்ன அந்த 2 வரி தான், மன்னிக்கும் குணம் எல்லாருக்கும் வரணும், வந்துட்டால் பிரச்சனையே கிடையாது வாழ்க்கையில். இதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப அருமையாக கடைசி வரைக்கும் தோல் மேலே வச்சு அந்த கதையை வச்சு கடைசி வரைக்கும் அந்த படத்தை கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் தான் கதாநாயகனான்னு கேட்கும்பொழுதெல்லாம், இல்லைன்னா நான் கதையின் நாயகன் தான், கதாநாயகன் கிடையாது அப்படின்னு சொன்ன இடத்துல அவருடைய பணிவு பார்த்தேன். அதுக்கடுத்து இயக்குனர் அவர்களுக்கு பெரிய சபாஷ் போடலாம். நானும் வந்து ஏற்கனவே 4-5 படங்கள் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கூட அந்த மற்ற இயக்குநர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த ஈகோயிசம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருப்பார். எந்த காட்சியுமே நம்ம பண்ணிட்டோம், இது ஓகேவா சார், என்ன போதும் சார், இது நல்லா இருக்குது அப்படின்னு நல்லா அப்ரைஸ் பண்ணுறாரு. இதே மாதிரி
டைரக்ஷன் வந்து உண்மையிலே வெளுத்து வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இசை அண்ணனை உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா இசை அமைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. அப்போ வந்து பாதி உயிர் இல்லை படத்தில். ஆனால் இசையமைச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கும் பொழுது பிரித்து மேய்ஞ்சிருக்காரு, முழு உயிர் இருக்குது. ஸோ அந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது யாருன்னு கேட்டால் இசையமைப்பாளர் அவர்கள் தான். அவங்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும். அது மாதிரி 3வது முறை 3 தடவை படம் பார்த்துட்டேன். 3வது முறை போகும்போது கூட அதுக்குள்ளே இடவேளை வந்துருச்சான்னு சீட்டோட நுனிக்க கொண்டு வந்துட்டார். 3வது முறையும் கூட வந்து அதுக்குள்ளே இடவேளை வந்துருச்சு, படம் ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக நடித்தவங்க எல்லாருமே. கூட நடித்த ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் உள்ளவராகட்டும், காதல் சுகுமார் ஆகட்டும், நம்மளுடைய பருத்திவீரன் சரவணன் கேட்கவே வேண்டியதில்லை, அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த பையன் அருமையாக பண்ணியிருக்கார். ஒரு வில்லனுக்கு உள்ள ஒரு இது இருக்குது, அவருக்கு ஒரு லைஃப் இருக்குது ஃப்யூச்சரில். அந்த அளவுக்கு நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது மாதிரி படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய எஃபோர்ட்டை நல்லா கொடுத்துருக்குறாங்க. படமும் நல்லா வந்திருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. நான் தான் சொன்னேன், மலையாளத்தில் வந்திருந்தா இந்நேரம் சூப்பர் ஹிட்டாக இருக்கும். மொத்தத்தில் எடிட்டிங் சொல்லணும், எடிட்டிங்கு வேறு லெவல். அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப அருமையாக கட் பண்ணி ஒரு 10 நிமிடம் தான் நான் நடிச்சிருந்தேன். ஆனால் கடைசியில் 25 நிமிடம் ஒரு எதிர்பார்ப்போடு கொண்டு போயிட்டாங்க. அது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நடிச்சிருந்தோம், ஆனால் இவ்வளோ நேரம் கொண்டு போயிருக்காங்கன்னா எந்த இடத்துல எதை வைக்கணும்னு கரெக்டாக வச்சுருக்காரு. எடிட்டிங்க்கு சபா சொல்லலாம். மொத்தத்தில் படக்குழுவினர் அனைவருக்கும் டெம்பிள் சிட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. மதுரை மக்கள் சார்பாகவும் தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம மியூசிக் டைரக்டர் சில வார்த்தை. ஆமாம், அதுக்கு முன்னாடி நான் இன்னும் முக்கியமான 2-3 பேர் நான் மறந்துட்டேன், அதை நான் சொல்லிடுறேன். நான் இந்த படம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடந்ததுக்கு முக்கிய காரணம்னா நம்ம வாசகன் என்ன சொல்லியிருக்கலாம். அவர் தான் இங்கே நிறைய விஷயங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி வாசகன் அவருக்கு. அப்புறம் ரத்ன சார், அவர் இந்த படத்தில் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருந்தார். முதல்ல அவரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரத்ன சார்னா யாருன்னு எனக்கு யார் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். யாருன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்புறம் வந்து அந்த மௌனகுரு படத்தில் அந்த ஒரு சீனை காட்டினாங்க. அது கேட்டவொடனே ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஐயோ, அவர் தாங்க வேணும் அப்படின்னேன். அந்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு நம்ம படத்தில். அவர் அது முக்கியமாக சரவணன் சார் கூட அந்த ஒரு டாக்கி பர்சன் இருக்குல்ல, அந்த தெப்பக்குளத்தில் வச்சு பேசுவார். அதில் அவருடைய லுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த இடத்துல நீங்கள் பண்ணது ரொம்ப நன்றி சார். அவருக்கு வந்து நிறைய இடத்துல நான் அவருக்கு டார்ச்சர் கொடுத்தேன். ஏன்னா நினச்ச டயத்தெல்லாம் வந்து அவர் ஃபோன் பண்ணி, சார் இன்றைக்கி வர முடியுமா, நாளைக்கு வர முடியுமா அப்படின்னா முடிஞ்சாலும் ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்தார். அது ரொம்ப நன்றி சார். சரி சார், மியூசிக். எல்லாருக்கும் வணக்கம் சார். பத்திரிகை இங்கே வந்துங்க, இங்கே வந்து எல்லாருக்கும் வணக்கம் சார். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்கள், யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த போலீஸ் ஃபேமிலி படம் எனக்கு இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த சார், ப்ரொடியூசர் சாருக்கு, ராஜா சாருக்கும், இயக்குனர் பாலு சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிட்டாங்க. படம் முடித்து எனக்கு படம் போட்டு காமிக்கிறப்போ சார் வந்து பாலு சார், டைரக்டர் சார் எனக்கு போட்டு காமிக்கிறப்போ நல்லா இருந்தது. படம் மியூசிக் இல்லாமல் பார்க்குறப்போ எனக்கு பிடிச்சிருந்தது. சார் பண்ணலாம், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் ஒர்க்கு. சில ரெஃபரன்ஸ்லாம் சார் கொடுத்தாங்க, பாலு சார், இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. அப்படி டிஸ்கஸ் பண்ணி சரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு. ப்ரொடியூசர் சாரும் ஃபஸ்ட் ஹாஃப் முடித்த உடனே வந்து பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க. நல்லாயிருக்கு தாஸ், நல்லா பண்ணியிருக்கீங்க, எனக்கு இன்னும் செகண்ட் ஹாஃபில் தான் இன்னும் அடுத்த விஷயங்களே இருக்குது, அது இன்னும் பெட்டராக பண்ணுங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி அந்த ஊக்கப்படுத்தும் போது நமக்கான அந்த வேலைகள் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது. அதே மாதிரி நடித்தவங்க எல்லாருமே அவங்க முதல்ல விஷுவல், தங்கவேல் சார், ஜெயக்குமார் தங்கவேல் அவரோட விஷுவல் நல்லா இருந்தது. அதை ஏன்னா நம்ம விஷுவல் தானே ஃபஸ்ட்டு பார்க்குறோம், அதை பார்த்துட்டு தான் அடுத்து மியூசிக் பண்ணுறதுக்கான இது பண்ணுறோம். நடிக்கிறவங்க அவங்க எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் தான் மியூசிக் அது கை கொடுத்து மேலே தூக்கி விடுதுன்னு நம்புகிறேன் நான். அப்படி பார்க்குறப்போ எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரோஜன் பிரதர் அவரும், சார் ப்ரொடியூசர் சார், குமார் சார், அப்புறம் சார், நம்ம சார் எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் சுரேஷ் சார் வந்து அவர் ஃபோனில் பேசியிருக்கேன் சார்கிட்ட.
சார் வந்து நேரடியாக இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க படத்துக்கு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் சார் வந்து டெம்பிள் சிட்டி குமார் சார் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் படம் எண்டு அந்த ஸ்டேஜில் தான் வருவாங்க. அந்த கொஞ்ச நேரம் வந்தால் கூட அந்த அந்த ஒரு படத்தோட அந்த நிறைவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நிறைவு வந்து சாரால் தான் அந்த கிடச்சிருக்கு. அது வந்து அவங்க அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க, யார் அந்த 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 க்ரைம் என்னன்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை இப்படி கண்டுபிடிச்சி இப்படி தான் அப்படின்னு கொண்டு வர்றதில்ல அது மிரட்டியிருக்காங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். ரிவ்யூவுமே எல்லோரும் இப்போ சென்னையில் வந்து ப்ரெஸ்ஸுக்கு சார் ஷோ எல்லாம் அங்கே ஒரு இது பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட ரிவ்யூவுமே ரொம்ப நல்லா, படம் நல்லா இருக்குது, கான்செப்ட் நல்லா இருக்குது, எல்லாமே மியூசிக் நல்லா இருக்குது, எல்லாம் அந்த நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. பாடலாசிரியர் வந்துட்டு மதுரை போலே சார். பாடலாசிரியர் வந்து நம்ம வசந்த் சோபா வசந்த் அண்ணன் அவர் பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து மகாமுனி அவர் நல்லா வந்திருக்கு, மெசேஜோட பிளெண்டாக இருக்குது. ஆமாம், எல்லாருமே சொன்னாங்க. நிறையா பத்திரிகைகள்லையுமே சாங்ஸ் வந்து நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, படத்துக்கு கதை ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாரோட பாராட்டுகளும் இருந்தது. ஏன்னா அவங்க தான் பத்திரிகை, நீங்கள் தான் ஒரு எல்லா படத்தையும் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறது நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா எந்த படமுமே ஒரு பெரிய ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் தான் எல்லா படத்தையுமே பூஸ்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் பண்ணுறீங்க. அதே மாதிரி போலீஸ் ஃபேமிலி படத்தையும் நிறையா ரிவ்யூஸ் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ராஜா மலைச்சாமி சார் என்று சொல்லும்போது 3 சாங் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் பிராமிஸாக சொல்கிறேன், படத்தில் சாங்கே இல்லை. ஏன்னா படத்தோடு சேர்ந்தே போயிடுது எல்லா சாங்கும். எங்கே சாங்கு தனியாக வந்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 3 முறையுமே நான் யோசிச்சது. அந்த அளவுக்கு அருமையாக வந்து படத்தோட சேர்த்தே சாங்கை கொண்டு போனது தான் ஒரு பெரிய விஷயம். அது ஒரு அடுத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபெலிசிட்டேஷன். சுற்றி நின்றுக்கோ, சுற்றி நின்று அப்படி இந்த பாட்டு நில்லுங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். பெரிய சப்போர்ட், பெரிய தூண் சார். வந்து உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. இங்கே பாருங்க சார், நீங்கள் திரும்ப ராஜா முன்னாடி வா. இது தம்பி முன்னாடி வாங்க, பக்கத்தில் வாங்க. அப்படி இல்லைங்க. எனக்கு இதான் ஃபஸ்ட்டு மூவி. எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ராஜா அண்ணன் தான். ராஜா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அதுபோக முழுசாக நீங்கள் இந்த கதைக்கு பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்கும்போது பால் சார்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கொடுங்கண்ணே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது முழுசாக நீ நம்பி அவ்வளோ பெரிய கேரக்டர் எனக்கு கொடுத்தாப்புல. அதனால பாலண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் குறிப்பாக சொல்லணுன்னா குமார் அண்ணே மதுரையில் வந்து எல்லா விஷயத்துக்கும் இங்கே கூட ஒரு ஷூட் பண்ணோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அண்ணன் தான் பார்த்து சொல்லுவாப்புல. அந்த கேமரா விஷயத்தை பார்க்குறதுக்கு வந்து குமார் அண்ணன் தான் அந்த சீன் இந்த இடத்துல பண்ணாப்புல. அப்பயே குமார் அண்ணன் வேறு மாதிரி ஏதோ ஒரு 10-15 படம் பண்ண மாதிரி ரொம்ப நீட்டாக பண்ணாப்புல குமார் அண்ணன். அதே மாதிரி மதுரையில் சுற்றி எல்லா விஷயத்துக்குமே குமார் அண்ணன் அவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணாப்புல. அதனால் குமாரனுக்கு சரி. அதே மாதிரி இந்த மூவியை வந்து வெளியாகிறதுக்கு நீங்கள் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் 4 மூவி வந்துச்சு தொடர்ந்து நம்ம மூவியோட. கொலைச்சேவல், போலீஸ் ஃபேமிலி, அப்புறம் கிணத்த காணோம். இந்த மூவிக்கு வந்து எங்களோட நான் ராமநாதபுரம் அங்கே உள்ள தியேட்டருக்குள்ள எல்லாருமே வரும்போது வந்து நம்மளோட மூவிக்கு அவ்வளோக்கு ஒரு சப்போர்ட்டிவாக எல்லாருமே சொன்னாங்க. நல்ல ஒரு கதைக்களம்,
சூப்பராக ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா ஒரு ப்ளஸ்ஸாக சொன்னாங்க. அது எனக்கு பெரிய சந்தோஷம். அதுபோக அப்பா படம் பார்த்துட்டு வந்து அங்கே இன்டர்வியூலேயே கை கொடுத்தாங்க. அப்பயே நம்ம செவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கள் தான் ஒரு அடுத்த விஷயத்தை கொண்டு வரணும். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை எடுத்து இன்ஸ்பெக்டர் ரத்னம் சார் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க சில வார்த்தைகள். பெரிய பட்ஜெட் படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கு தான் முதல்ல ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஊடக நண்பர்களை வந்து, ஏன்னா அந்த படத்தை வந்து போராடி தான் டேரக்டர் சார் வந்து ஒவ்வொரு நாள் ஒரு போர்கள், நான் ஒரு 50 டேரக்டர் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இவர் அன்றாட ஒரு ஒரு போர் வீரர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர் அவருக்குள்ளே என்ன வச்சுருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து கைக்குள்ளே இருக்கிறத வச்சு இந்த படம் அவ்வளவு போராடி பண்ணார். அதை நம்ம கண் கூட பார்த்தோம். அந்த வகையில் வந்து இந்த டேரக்டர் சார் ஒரு புது டேரக்டர் வந்து பண்ண படத்தை இவ்வளோ தூரம் ரீச் பண்ண முதல்ல உங்களை கைவிப்பி வணங்கி வரவேற்கிறேன். ரெண்டாவதாக அந்த படத்துக்கு வந்து இந்த படம் ப்ரொடியூசர் சார் வந்து ப்ரொடியூசராக இருக்காமல் ஒரு ஒரு கடைநிலை ஊழியர் மாதிரி வேலை பார்த்தார். இந்த படம் வெளிவர்றதுக்கு வந்து அவர் வந்து போராட்டம் அதிகம். நம்ம படம் எடுக்கிறமே முதலாளியாக இருப்போம், உட்காந்துக்கிட்டு தனவட்டாக இருப்போம்ன்ற கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு கடைநிலை ஊழியன், சினிமாவில் கடைக்கோடி ஊழியன் என்ன பணி பண்ணுவானோ அந்த வேலையும் அவரே பார்த்தார். அதனால தான் இருக்கிறதுக்குள்ளே சிறப்பாக கொண்டு வர அப்படின்னு 2 பேருடைய ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு சமாச்சாரம் வந்து இந்த படம் நல்ல முறையில் வர்றதுக்கான ஒரு சில வாய்ப்புகள். இன்னமும் அவர்கிட்ட பணம் இருந்தாலும் சரி, இவர் திறமையும் வந்து இன்னும் ரொம்ப பழிச்சிட்டு இருக்கும். ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே அடக்கிறதுக்காகவே ரொம்ப 2 பேருமே போராடினாங்க. ஏதோ வழியில் கொண்டு வந்தாங்க. அதில் அண்ணன் வந்து ரொம்ப சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னப்போ மகிழ்ச்சி. பரவாயில்ல, உங்களுக்கு இந்த நேரத்தில் அவர் வந்து கை கொடுத்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. படத்துக்கு வந்து கேமரா சார் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. அவர் வந்து இவருடைய விருப்பத்துக்கெல்லாம் வந்து ஆங்கில் வச்சு கொடுத்தாங்க. ஜெயக்குமார் சார் இந்த இடத்துல சாருடைய பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கி பண்ணார். அதனால் அவருக்கு ஒரு நன்றி. இது எல்லாத்துக்கும் மேலே படத்துக்கு வந்து பின்னணி இசை பண்ணியிருந்தவர் வந்து அற்புதமாக பண்ணியிருந்தீங்க சார். நம்ம படத்தினுடைய இதை வந்து ஒரு 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 படிக்கட்டு தூக்கி நிப்பாட்டினார். அதனால் சார் உங்களுக்கும் இந்த இடத்துல இந்த படத்தில் நான் நடித்ததுக்காக எனக்கு வந்து என்னுடைய காட்சிகள்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ பரவாயில்ல, சார் உங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள். தம்பி எடிட்டர் வரல, எல்லோரும் வந்து அந்த மாதிரி ஓரளவுக்கு அந்த திறமைக்கு தகுந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணார். இருக்கிற படத்தை கொண்டு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு திறமை எனக்கு இருக்குன்றதை வந்து டேரக்டர் சார் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர் நான் சொல்வேன். ஒரு 50 டேரக்டர் வேலை பார்த்துருக்கேன். ப்ரொடியூசர் என்ன கொடுத்தாரோ அதை வச்சு என்னால் படம் பண்ண முடியும். பெரிய பட்ஜெட் படம் அவர் சாருடைய இதை பார்க்குறப்ப பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறக்கூடிய திறமை இருக்குது. பட் இருக்கிறதுக்குள்ளே திறமையாக பண்ணார். ஒரு ப்ரொடியூசர் வந்து இருக்கிறதுக்குள்ளே என்னென்ன செய்ய முடியுமோ, தன்னால் எவ்வளோ உழைப்பை கொடுத்து அதை எவ்வளோ மினிமம் ஆக்கி பண்ண முடியுமோ பண்ணாங்க. அதனால் அந்த படம் வெளிவந்ததில் நான் நடித்த படம் வெளிவந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட கடத்தின உங்கள் அனைவருக்கு ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி சார். வணக்கம் சார். நானும் பாலு சாரும் இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் சார் வந்து பவுண்டு வச்சுட்டு உக்காந்துருக்காரு என்ன பண்ணலான்ட்டு. எங்களுக்கு இறங்குறதுக்கு அவ்வளோ ஒரு பயம். ஏன்னா இறங்கிட்டோம்னா கரையை கொண்டு போய் கடக்கணும். இப்படி உட்காந்துருக்க நேரத்தில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒளி தீபமாக வந்தது வந்து எங்களோட கோ ப்ரொடியூசர் சுரேஷ் சாந்தகுரம் சார். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர் அந்த விதை போடலைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்பிக்கையோடு எங்கள் 2 பேர்த்தையும் இறக்கி விட்டது சுரேஷ் சார் தான். அதுக்கப்புறம் பாதி தூரம் கடந்து வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நீச்சல் நல்லா ஃப்ரீயாக வந்துருச்சு. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். கடைசி வரைக்கும் இன்றைக்கி முதற்கொண்டு எங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் சுரேஷ் சாந்தகுரம் சார். அவர் இந்த படத்தில் கோ ப்ரொடியூசர். ரொம்ப நன்றி சார். இந்த படத்துக்கு இல்லை சார், இதுக்கு பார்ட் 2லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதோடய நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த கதையை. ஆமாம், அடுத்தது நான் ஹாரர் மூவி தான் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். நான் அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய கேள்விகள் டைரக்டர் சார்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு பல விடைகள் கிடைக்கும். நீங்கள் வந்து கேட்டிங்களா, அதுக்கு நான் வந்து பதில் சொன்னேன். நேற்று நாங்கள் வந்து இரவு வந்து சென்னையிலேருந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது தான் ஃபுல்லாகவே நாங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி அடுத்த படத்துக்கு போயிட்டாரு. இப்போ கூட உட்காரும்போது கூட டெம்பிள் சிட்டி அண்ணன் கூட வந்து எல்லாமே பேசணும். இந்த படத்தை மலையாளத்துக்கு எல்லாம் வந்து கொண்டு போனால் சூப்பராக இருக்கும்ட்டு.
அதை அந்த முயற்சியில் இப்போ நான் வந்து இறங்கியிருக்கேன். இந்த படம் வந்து அப்படியே மலையாளம் கன்னடம், ஏன்னா அந்த ரெண்டு வந்து இண்டஸ்ட்ரியோடையும் எனக்கு வந்து தொடர்பு இருக்கிறதுனால அதை நம்ம வந்து செய்வோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அது போக இவர் அடுத்த வந்து படைப்புக்கு ஆளாகிட்டார். அதனால் எப்பயுமே வந்து ராஜா மலைச்சாமிக்கும் இவர் இயக்குனர் பாலு அவங்களுக்கும் போலீஸ் ஃபேமிலியோடைய எல்லா பேருமே அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதுவும் வந்து முழுக்க முழுக்க அண்ணன் தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் வந்து கலந்துரையாடல் பண்ணோம். ஒரு ஒரு குரூப்பை வச்சு நாங்கள் எல்லாமே கலந்துரையாடல் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வி வந்து கரெக்டாக வந்து கேட்டாங்க. அந்த படம் பார்த்துட்டு வந்தோங்க, இவர் எதுக்கு போட்டீங்க, இவர் எதுக்கு போட்டீங்க என்னென்ன, அவர் சூப்பராக வந்து பதில் வந்து சொன்னார். ரிவ்யூ வந்து அருமையாக இருக்குது. அதனால் இப்போ 2வது வாரமும் எல்லா தேட்டர்லேயும் இந்த படம் வந்து ஓடுது. கொஞ்சம் வந்து மக்களை போய் பார்க்க வந்து சொல்லுங்கள். ஏன்னா எங்களை ஏணியாக உயர்த்தி பிடிக்கும் உங்களை மீண்டும் நாங்கள் வணங்கி வாழ்த்துக்கிறேன். வேறு அந்த படத்தை பற்றின கேள்விகள் இந்த போலீஸ் தீம்ல எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, இந்த லாக்அப் டெத்து நடந்தது இல்லையா, சாத்தான் லாக்அப் டெத்து, அது வந்து எல்லாரையும் பாதிச்சது. நம்மளை என்னை ரொம்பவே பாதிச்சது. திரைத்துறையில் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, அவங்களுடைய பார்வையில் நான் சம்பவத்தை பார்க்க ஆரம்பித்தேன். எப்பவுமே எந்த சம்பவத்தையுமே சினிமாக்காரங்க அப்படி தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே இறங்கி பாதிக்கப்பட்டவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்பாங்க, 2 தரப்பு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்பாங்க. அப்படி நான் யோசிக்கும் போது இந்த கதை எனக்கு உருவாச்சு. ஒருவேளை இந்த மாதிரி நடந்துட்டால் என்ன இருந்திருக்கும், தெரியாமல் காவல்துறை ஏதோ ஒரு தவறு செஞ்சு ஏதாவது மாட்டிருந்தா எப்படியா இருக்குன்னு ஒரு கற்பனையாக தான் நான் அதை யோசித்தேன். அந்த கதை நல்லபடியாக வந்ததுனால அதை ஸ்கிரிப்ட் பண்ணி நாங்கள் உருவாக்கணும். படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு லாக்அப் டெத் நடந்து 6 போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணாங்க. நமக்கு அதாவதுங்க ஃபைனலாக பேப்பரில் வர்றது தான் நம்ம பார்க்குறோம். சரியில் உள்ளே என்ன நடக்குதுன்றது நம்ம எந்த அளவுக்கு இது நமக்கு தெரியாது. அதனால் நான் கற்பனையாக உருவாக்குனது தான். வேலை இப்படி நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், இதுக்கு இன்னொரு பக்கம் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு உருவாக்குனது தான். அதில் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து போலீஸ்க்கே சப்போர்ட் பண்ணுறீங்க, பப்ளிக்கை வந்து இது பண்ணுறீங்கலாம் கேட்டாங்க. அப்படி கிடையாது. இந்த கதை இப்படி, அடுத்த கதை பப்ளிக் சப்போர்ட்டாக கூட எடுக்கலாம், அடுத்தடுத்து நான் பண்ணுவேன். அதுபோல சிறை படம் வந்தது. ஆமாம் சார். அதை பார்த்த ஒருத்தர் ரவி என்ன சொன்னார்னா, சிறையோட நல்லா இருக்கு படம், அப்படியே ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது நிறைய பேர் சொன்னாங்க. இந்த படத்துக்கு என்னென்னா கொஞ்சம் இன்னும் ஒரு பட்ஜெட்டாக இன்னும் ஒரு ஆர்டிஸ்ட் வெளியோட இன்னும் இது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் இதுவே எங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான், இந்த கண்டென்ட் கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இப்போதே இயல்பாக கொண்டு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சினிமாத்தனம் கொஞ்சம் இல்லாமல் ஓரளவு இயல்பாக கொண்டு போகணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். அந்த நேரத்தில் தான் சாருக்கு வேறு கேரக்டர் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் இதை சில சீன்ஸ் சொல்லி அவரை நடிக்க வச்சு பார்த்தோம். அவரும் நல்லா முயற்சி பண்ணார். அப்போ இந்த கேரக்டர் நீங்களே பண்ணிடுங்கன்னு அப்போ தான் முடிவு பண்ணோம். நாங்கள் யதார்த்தமாக இருக்கணுன்றதுக்காக தான், மக்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னு தான். இதே இது நீங்கள் சொல்கிற மாதிரி யாராவது ஒரு ஹீரோவை போட்டிருந்தோம், அப்படியே அவர் முகபாவங்கள் அவர் எல்லாமே ஒரு யதார்த்தமானதா இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு உருவாக்கினோடனே எழுத ஆரம்பிக்கும் போது அந்த கேரக்டராகவே நான் வாழ்ந்து எழுத ஆரம்பித்தேன். அதுல எல்லாமே அமைஞ்சது தான் இது எல்லாம். நான் வந்து இந்த படம் 3 ஷோ பார்த்தேன். 3 ஷோலையும் மெயினாக சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாத்ரூம்ல வந்து அந்த ரோஹன் சார் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காருவாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரஜான் சார் வந்து அவர் சந்தோஷத்தோட அவர் இருப்பார். அந்த சீனை வந்து எல்லாருமே ரசிச்சாங்க. படங்கள்லாம் பாருங்களேன், நீங்கள் ஒரு ஹீரோ மாஸ் ஹீரோனா என்ன, எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு போட்டுருவான். அதில் இன்ட்ரெஸ்டே இல்லையே உங்களுக்கு. அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? நீ 100-500 பேர் வந்தாலும் அடிச்சு போட்டுருவேன். அப்போ அதில் சுவாரஸ்யமே இல்லையே. இப்போ அந்த படங்கள்லாம் எப்படி ஓடுதுன்னா, ஓப்பனிங் கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹீரோவோட ரசிகர்கள் அதை வச்சு தான் அந்த படங்கள் ஓடுது. சுவாரஸ்யம்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால இந்த கதைக்கு நான் வந்து அவர் யதார்த்தமான ஆளாக நான் மாற்றினேன். அவர் ஏஜ் ஒன்று அவருக்கு நம்ம செட் பண்ணோம். ஒரு இந்த ஏஜில் இருப்பார், இந்த ஏஜில் அவரோட ஃபிசிக்கலாக அவரால் என்ன பண்ண முடியும், இவ்வளோ தான் ஓட முடியும், இத்தனை பேர் தான் அவரால் போலீஸாகவே இருந்தாலும் இவ்வளோ பேர் தான் சமாளிக்க முடியும் அப்படின்றதுலாம் அந்த கதைக்குள்ளே நான் கொண்டு வந்தேன். அதனால தான் சுவாரஸ்யப்படுத்த முடிஞ்சது. இப்போ நீங்களாம் தேட்டரில் இந்த அளவுக்கு ரசித்து பார்த்துருக்கீங்கன்னா அது காரணம் அது யதார்த்தமாக கொண்டு போனதுனால தான். இந்த பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். தனி பாட்டாக இல்லாமல் நம்ம கதையோட வரணும் அப்படின்னு தான் நான் முதல்ல மியூசிக் டைரக்டர்கிட்டையும் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த பாட்டு எழுதுனது 2 பேர், கவிஞர் சோபா வசந்த், கவிஞர் கா மகாமுனின்றவங்க 2 பேருக்கிட்டையுமே நான் சொல்லிட்டேன். நான் கதையோடு வருது, எனக்கு வரிகள் இப்படி தான் இருக்குது, கதையை சம்மந்தப்படுத்தி தான் இருக்கணும் அப்படின்றத நான் முன்னே சொல்லிட்டேன். அதுக்கேற்றபடி அற்புதமாக 2 பேருமே எழுதி கொடுத்தாங்க. மியூசிக் டைரக்டரும் டியூன் நல்லா சூப்பராக போட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குமார் சார் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மற்ற குறைகள்லாம் அவங்க பெருதிப்படுத்தும். கண்டென்ட் திரைக்கதை எல்லாமே அருமையாக இருந்ததுனால மற்ற விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மெயினாக அதுக்காக தான் அந்த சக்ஸஸ் மீட்டை நாங்கள் பண்ணது.
இந்த கண்டென்ட்டுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. அதனால தான் மெயினாக நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணோம். இல்லை சார் சொல்கிறது வந்து அத்தனை போலீஸை காமிச்சும் கூட ஒரு போலீஸையாக கெட்டவனாக காமிப்பாங்க. ஆமாம், எல்லா போலீஸையுமே நல்லவனாக தான் காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் வர்ற கதைகள் பூரா அவங்கள சார்ந்ததுனால மெயினாக எல்லாருமே அவங்க குணம் என்னவோ அதுபடியே நான் இயல்பாக கொண்டு போயிட்டேன். அதே மாதிரி அவங்க அடுத்த படத்துக்கு ரீட் இருக்காது. நீங்கள் வந்து 4-5 படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க, அடுத்த படத்துக்கு ரீட் இந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு படம் வர வேண்டியிருக்கு. 2 படம் நடித்து முடிச்சிட்டேன். ஒன்று டைரக்டர் இயக்குனர் முத்தையா அவங்க பையனுடைய சுல்லான் சேது, அதில் மாவட்ட செயலாளராக வந்திருக்கேன். அது 2-3 சீன் தான் இதே மாதிரி. அதுக்கு அடுத்து வந்து அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற படம் குகன் சார், அது இன்னும் வெளியே வரல. தேங்க்யூ. கொஞ்சம் நல்ல போலீஸ்காரங்களை நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதில் உருவாக்குனதான் ரத்ன சார் கேரக்டர். ஆமாம், அதுக்காக ஒரிஜினலாக ஒரு போலீஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க டைரக்டர் சார். நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அந்த ஒரு வரி தான், நான் பேசுகிற அந்த ஒரு வரி தான் படத்துலேயே டேர்னிங் பாயிண்ட். அது எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்க என்னன்னு தெரியாது. சொல்லுவேன், திருடன் வந்து கேமராவை வாட்ச் பண்ணி போயிட்டே இருப்போம். அப்போ இவன் வந்து எங்கே போகிறான்னு தான் இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம், இவன் எங்கேருந்து வர்றான்னு பார்க்கலையே நம்ம. அதுதான் அந்த படத்துலேயே டேர்னிங் பாயிண்ட். அதை பார்க்கும் பொழுது தான் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியுது. இந்த வரியை மட்டும் அந்த ஸ்பாட்டில் சார் டிசைன் பண்ணி அருமையாக ஸ்கிரிப்ட் பண்ணார். கொலகாரம் எங்கே போகிறான்றதான் நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம். கொலகாரம் எங்கேருந்து வந்தான்னு நம்ம யாருமே இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்பாட்டில் எழுதினார். உடனே சொன்னார். அதுதான் வந்து அந்த படத்துக்கே பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதை வச்சு தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா வச்சு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக தான் பிளான் பண்ணுறேன். நான் வந்து எல்லா டைரக்டர் படங்களும் எனக்கு பிடிக்கும். பாலா சார் படங்களும் பிடிக்கும், அதே ஹரி சார் படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லாமல் எல்லா ஜேனர்லையும் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நான் அடுத்தது ஹாரர். நன்றி சார், நன்றி. 2 பேர் இந்த படத்தோட உதவி இயக்குனர்கள். இது இல்லாமல் ஜெயராஜ் இணை இயக்குனர், அப்புறம் பிரபுன்னு அசோசியேட் இருக்காரு. அவங்களால வர முடியல. இந்த 2 பேர் ஸ்பாட்டில் அவங்க பட்ட கஷ்டத்தை நம்ம கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏகப்பட்ட டிஸ்ட்ரி பட்டதுனால தான் காலில் அடிபட்டுருக்காங்க. இந்த 2 பேருக்கு தேங்க்ஸ் நான் சொல்ல முடியாது. உள்ள வேற யாரும் இல்லை, நம்ம டீம் 2 பேருக்கு சேர்த்து போடுறாங்க. ஆமாம், சேர்த்து போட்டு 2 பேருமே ஒரு சாங் கூட இணைய இயக்குனர் வந்து சைலண்டாக ஒரு சாங் கூட ஒரு லிரிக்கை வந்து அண்ணன் தான் எழுதியிருப்பாப்புல வசந்த் தானே. அது மஸ்தா குமார் சாங், ரத்த வெறி வந்து ஒரு சாங், சரியான சாங். இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த போலீஸ் ஃபேமிலி படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு, ஒரு வெற்றி படம் ஆக்குனதுக்கு எல்லா ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், யூடியூபர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட டீம் என்றைக்குமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். மேன்மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.